நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்ட்டாங்க. கிளாசிஃபிகேஷன் என்னது? வகைப்பாடு, பிரிக்கிறது, பிரித்து பார்த்தல், இதை வகைப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த வகைப்பாடானது பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். ரியாக்ஷன் என்னது? வினைபுரிதல். வினைபுரிதலின் திசையை வைத்து, அது ஒரு திசையில் வினைபுரிதல், ரெண்டு திசையில் டபுள் சைடில் வினைபுரியுதா என்பதை வைத்து பிரிக்கப்படுகிறது. கிளாசிஃபிகேஷன் என்னது? பிரிக்கப்படுகிறது. எதை வைத்து பிரிக்கப்படுகிறது? பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது? கெமிக்கல் ரியாக்ஷன், ரைட்டா? வினை புரியும் திசையை வைத்து ஒரு சைடில் வினை புரியுதா இல்லை ரிவர்ஸில் வினை புரியுதா என்பதை வைத்து பிரிக்கப்படுகிறது அப்படின்ட்டா. யூ நோ தட், உனக்கு தெரியும், இன்யூமரபிள் சேஞ்சஸ் அக்கர் எவ்ரி டே அரவுண்ட் அஸ் அப்படின்ட்டா. இன்யூமரபிள்னு தான் கணக்கில் அடங்கா, அதாவது இன்யூமரபிள்னால் கணக்கில் நம்ம வந்துடும். இன்யூமரபிள்னால் கணக்கில் அடங்கால, அதாவது கணக்கே இல்லை, அந்தளவுக்கு சேஞ்சஸ் நடந்து கொண்டே இருக்கிறது, ரைட்டா? யூ நோ தட் இன்யூமரபிள் சேஞ்சஸ்னால் மாற்றங்கள், அக்கர்னா நடக்கிறது எவ்ரிடே அரவுண்ட் அஸ். எவ்ரிடேன்னா தினந்தோறும் நம்மளை சுற்றி நடக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆர் ஆல் த பெர்மனெண்ட், அவையெல்லாம் நிரந்தரமானவையா என்று கேட்கிறாள். ஆல் த பெர்மனெண்ட், அவையெல்லாம் நிரந்தரமாக இருக்கின்றன என்று கேட்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக லிக்விட் வாட்டர் ஃப்ரீஜஸ் இன்டு ஐஸ் அப்படிங்கிறான். லிக்விட் வாட்டர்ன்றது தண்ணி ஐஸாக மாறுகிறது. லிக்விட் வாட்டர்ன்றது லிக்விட் தானே, வாட்டர் இஸ் எ லிக்விட் அப்படின்னா அந்த தண்ணி ஃப்ரீஜஸ் உறைகிறது. எவ்வாறு உறைகிறது? இன்டு ஐஸாக உறைகிறது என்று சொல்கிறார்கள், ரைட்டா? பட் தென் அதற்கு அடுத்து ஐஸ் மெல்ட்னா ஐஸ் வந்து உருகிறது. எகெயின் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஐஸாக மாறுது. இது ஒரு டைரக்ஷன் ஆஃப் த ஆக்ஷன், ரைட்டா? இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், ரைட்டா? தண்ணி, அதாவது லிக்விட் வாட்டர் ஃப்ரிஜஸ்னால் உறைகிறது, இன்டு ஐஸாக உறைகிறது. இது ஒரு டைரக்ஷனில் நடந்த ஒரு வினை, ரைட்டா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பட் தென் பிறகு ஐஸ் மெல்ட்ஸ் இன்டு லிக்விட், அந்த ஐஸு தண்ணியாக மாறுகிறது, ரைட்டா? ஐஸை நீ வந்து வெப்பப்படுத்தும் போது தண்ணியாக மாறும் இல்லையா? அப்போ ஐஸு தண்ணியாக மாறுகிறது. அப்போ இது ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் நடக்குது, அதில் வந்து ஐஸாக மாறுது, எகெயின் அந்த ஐஸு தண்ணியாக மாறுது. அப்போ ரிவர்ஸு, ரைட்டா? ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்போ டபுள் டைரக்ஷனில் நடக்கிறது. ஃபார்வர்ட் டைரக்ஷன், முன்னோக்கி நடக்கிறது ஃபார்வர்ட் டைரக்ஷன், அண்ட் எகெயின் பின்னோக்கி வருவது ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்போ தண்ணி ஐஸாக மாறுவது ஃபார்வர்டு டைரக்ஷன், அதே ஐஸ் எகெயின் தண்ணியாக மாறுகிறது ரிவர்ஸ் டைரக்ஷன், ரைட்டா? அப்போ இரண்டு டைரக்ஷன். இதனால் தான் சொன்னால் பேஸ்டு ஆன் த ரியாக்ஷன். கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த ரியாக்ஷன் சொல்லிட்டான், ரைட்டா? நல்லா கவனிக்கும். அப்போ நெக்ஸ்ட் மெல்ட்ஸ் இன்டு லிக்விட் வாட்டர். இந்த அதர் வேர்டு வேறு விதமாக சொல்லப்பட்டால், அப்படின்னு சொன்னால் என்னது? ஃப்ரிஜிங் இஸ் ரிவர்ஸ். ஃப்ரிஜிங் உராய்தல் என்பது, அதாவது ஃப்ரிஜிங் என்னது? ஐஸ் ஆகுது. உறைதல் என்பது ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன், ரைட்டா? இஸ் ரிவர்ஸ். ஃப்ரிஜிங் வந்து ரிவர்ஸ் ஆகிறது, ஏன்னா அது தண்ணியாக மாறுகிறது, ரைட்டா? ஸோ இட் இஸ் நாட் எ பெர்மனெண்ட் சேஞ்ச். இது வந்து ஒரு நிரந்தரமான மாற்றம் அல்ல. எகெயின் நீ குளிர்படுத்தும் போது தண்ணி ஐஸாக மாறும், எகெயின் சூடுபடுத்தும் போது ஐஸு தண்ணியாக மாறும். அதனால் இட் இஸ் நாட் எ பெர்மனெண்ட் சேஞ்ச். இது நிரந்தரமான மாற்றம் அல்ல, ரைட்டா? நெக்ஸ்ட்டு, மோரோவர், இருந்த போதிலும் இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அது ஃபிசிக்கல் சேஞ்ச், அதனோட இயற்பியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஃபிசிக்கல்னால் இப்போ தண்ணி லிக்விடாக இருக்குது, அதனோட ஷேப் ஒரு மாதிரியாக இருக்கும். ஐஸாக மாறிடுது, அப்போ அதனோட ஷேப் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆகுதா இல்லையா? மோரோவர், இருந்த போதிலும் அப்போது இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச்னால் அதனோட ஷேப்பில், அதாவது உருவத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, ஃபிசிக்கல் சேஞ்ச் கேன் பி ரிவர்ஸ்டு ஈஸிலி. அப்படின்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து ரிவர்ஸ் ரியாக்ஷனில் மாற்றப்படும். இப்போ தண்ணி ஒரு ஷேப்பில் இருக்குது, ஐஸாக மாறும்போது வேறு ஷேப்பாக வந்துடுது. அதே இது அந்த ஐஸ் எகெயின் தண்ணியாக மாறும்போது அந்த ஐஸோட ஷேப் மாறிடும். அதனால் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்னால் அவைகள் ரிவர்ஸாக செய்யப்படும், அதாவது மாற்றப்படும். கேன் பி ரிவர்ஸ்னால் ஃபார்வர்ட் டைரக்ஷன் அண்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் சொன்னோம் இல்லையா? அதாவது முன்வினை பின்வினைன்னு சொல்கிறாங்க. அது ரிவர்ஸ் டைரக்ஷனில் இவை மாற்றப்படும். அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதோட உருவத்தோற்றமானது கேன் பி ரிவர்ஸ்னால் மாறி வரும். எது?
ஈஸிலி மாறிவிடும், ஈஸியாக மாறிடும்ன்றான். அது நெக்ஸ்ட், கேன் கெமிக்கல் சேஞ்சஸ் பி ரிவர்ஸ் அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ், அதாவது கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுமா என்று கேட்குறான். கேன் பி முடியுமா, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆகுது, கேன் பி கெமிக்கல் சேஞ்சஸ் ரிவர்ஸ்ன்றான். லேட்டஸ்ட் கன்சிடர், நாம் அதை பற்றி பார்க்கலாம். த பேர்னிங் ஆஃப் வுட் அப்படின்னா ஒரு மரக்கட்டையை நீ எரிக்கும் போது என்ன உண்டாகுது, ஒரு மரக்கட்டை. ரிவர்ஸ்னால் எது வந்து எதுவாக உண்டாகிச்சோ திரும்பி அதுவாக உண்டாகணும். இப்போ தண்ணி ஐஸாக மாறிச்சு, எகைன் ஐஸு தண்ணியாக மாறிடுச்சு, அதை தான் சொல்கிறான். இப்போது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமான்னு பார்ப்போம். கேனியா, அதாவது பேர்னிங் ஏ ஒரு மரக்கட்டையை நீ ரைட்டா, எரிக்கும்போது த கார்பன் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த வுட் அப்படின்னா அந்த கட்டையில் உள்ள கார்பன் காம்பவுண்ட் கலவைகள் அது என்ன செய்யுதுன்னா பேர்ன்னா எரிகிறது. கட்டையில் கார்பன் காம்பவுண்ட் இருக்கும், அது நீ கட்டையை எரிக்கும்போது அந்த கட்டையில் உள்ள கார்பன் காம்பவுண்ட்ஸ் எரிகிறது. கார்பன் காம்பவுண்ட்ஸ் பேர்ன் அப்படின்னா த கார்பன் காம்பவுண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த வுட் ஆர் பேர்ன் எரிகிறது. அப்படி எரிஞ்சு என்ன கிடைக்கிறது, இன்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ். கட்டை எரிக்கும்போது புகை வருது இல்லையா, அந்த புகை தான் கார்பன் டை ஆக்சைடு. அது எரிஞ்சு இன்ட்டு எவ்வாறாக மாறுகிறது, இன்ட்டுனா மாறுகிறது, கார்பன் டை ஆக்சைடு கேஸாக மாறுகிறது. அண்டு வாட்டர், இந்த 2 பொருளாக மாறுகிறது. ஒரு கட்டை எரிஞ்ச பின்பு கார்பன் டை ஆக்சைடு கேஸாக மாறுகிறது, அண்டு வாட்டராக மாறுகிறது. ரைட், இங்கே வாங்க. இப்போது கேன் வி கெட் பேக் த வுட் இமிடியேட்லி ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்போ நம்மளுக்கு இந்த கட்டை எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடும் கேஸ் தண்ணியும் கிடச்சிடுச்சு. ஆனால் இதே கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிச்சா, இது வந்து நம்ம கட்டையை மாற்ற முடியுமா? இந்த கார்பன் டை ஆக்சைடு நான் ஒரு பிடிச்சி வச்சுக்கிட்டு தண்ணி ஒரு பிடிச்சி வச்சு எனக்கு கட்டை வேணும்னா வருமா? ஆனால் அங்கே வந்துடும், தண்ணி ஐஸாக மாறும், ஐஸ் தண்ணியாக மாறும். அதை தான் சொல்கிறான். அதை என்ன சொல்கிறான், அதாவது இம்மிடியேட்லி வாட்டர் வி காண்ட், அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. கேன் வி கெட் பேக், நம்மளால் திரும்பி பெற முடியுமா த வுட், அந்த மரக்கட்டையை பெற முடியுமா இம்மிடியேட்லி உடனடியாக, எங்கேருந்தே ஃப்ரம் த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர், அந்த மாறிச்ச கார்பன் டை ஆக்சைடு அந்த வாட்டரு அதுலேருந்து நம்மளுக்கு வுட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறான். வி காண்ட், நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ஏனென்றால் இட் இஸ் எ பெர்மனெண்ட் சேஞ்ச், இது வந்து பெர்மனெண்ட் சேஞ்ச். ஆனால் தண்ணி ஐஸாக மாறுறது, ஐஸு தண்ணியாக மாறுறது டெம்பரரி சேஞ்ச். ரைட்டா, இது பெர்மனெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு, திரும்பி வராது, ரிவர்ஸ் ரியாக்ஷனில் வராது. ரைட்டா, அதுதான் சொல்கிறேன். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், பல கேசஸ்னால் பல நடைமுறைகளில், இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ்னால் பல நடைமுறைகளில் வி காண்ட், நம்மளால் இதை செய்ய முடியாது. வி காண்ட், பட் ஆனால் நல்லா கேட்டுங்க, பல நடைமுறைகள், மீன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்னால் பல செயல்பாடுகளில், கேசஸ்ன்னு செயல்பாடுகள்னு அர்த்தம். பல செயல்பாடுகளில் வி காண்ட், நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. ஒன்று எரிஞ்சு போச்சுன்னா எரிஞ்சது தான், திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. ஆனால் சில இது கொண்டு வரலாம். பட் ஆனால் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ரிவர்ஸ்டு அப்படின்னா சில கெமிக்கல் வேதியியல் வினைகள் கேன் பி ரிவர்ஸ், அதை திருப்பி கொண்டு வரலாம். ரிவர்ஸ்னால் எங்கே, அதாவது தண்ணி ஐஸாக மாறிச்சு, ஐஸ் தண்ணியாக மாறிடுச்சு, அதுதான் ரிவர்ஸ் டைரக்ஷன். தண்ணி ஐஸாக மாறுறது ஃபார்வர்ட் டைரக்ஷன், ஐஸு எகைன் இங்கே வந்த இடத்துக்கு ஐஸ் வந்து தண்ணியாக வந்துச்சுன்னா ரிவர்ஸ் டைரக்ஷன். ரைட்டா, இப்போ சில கெமிக்கல் சேஞ்சஸில் ரிவர்ஸ் நம்ம கொண்டு வரலாம்ன்றான். அது எப்படின்னு பட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், சில வேதியியல் வினைகளில் வேதியியல் வினை கேன் பி ரிவர்ஸ்டு, அது ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறான். எப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணம், அவர் மொபைல் ஃபோன் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் லித்தியம் பேட்ரி. அப்போ லித்தியம் அயன் பேட்ரி, நம்ம ஃபோனில் போட்டிருக்க பேட்ரி என்னது, எதால் உண்டாக்கப்பட்டது, லித்தியம் என்ற ஒரு பொருளால் உண்டாக்கப்பட்டது தான் பேட்ரியில் லித்தியம் என்ற ஒரு அயன் இருக்கிறது. இப்போ நம்மளோட அவர் மொபைல் ஃபோன் கெட்ஸ் எனர்ஜினா ஆற்றலை பெறுகிறது. இதில் நம்மளோட மொபைல் ஃபோன் ஆற்றலை பெறுகிறது, சார்ஜ் பண்ணுறோமில்ல, அப்போ பேட்ரி சார்ஜ் ஆகுது, ஆற்றலை பெறுகிறது. எதுலேருந்து, ஃப்ரம் லித்தியம் பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி, அந்த லித்தியம் அயன் பேட்டரியிலிருந்து நம்மளோட ஃபோன் ஆற்றலை பெறுகிறது அப்படிங்கிறான். அடுத்து பை கெமிக்கல் ரியாக்ஷன்னா வேதியியல் வினைகளின் மூலமாக இட் இஸ் கால்டு டிஸ்சார்ஜிங்னா இது நம்ம வேதியியல் வினை, அது எது மூலியமாக பெறுகிறது, பை கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக பெறுகிறது. ரைட்டா, நம்மளோட மொபைல் ஃபோன் கெட்ஸ் எனர்ஜி, அது ஆற்றலை பெறுகிறது. எதுலேருந்து, பேட்டரியிலிருந்து தான் பெறுகிறது. ஃப்ரம் லித்தியம் அயன் பேட்டரியிலிருந்து ஆற்றலை நம்ம ஃபோன் பெறுகிறது. அதனால தான் உனக்கு வேலை செய்யுது. எப்படியே பை கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா வேதியியல்
வினைகள் மூலமாக பெறுகிறது ரைட்டா. அப்போது இட் இஸ் கால்டு, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்சார்ஜிங்னு சொல்கிறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், அது பெறுகிறதுன்னு என்ன அர்த்தம், பேட்டரியிலேருந்து எனர்ஜியை வாங்குது ஃபோனு அப்படின்னா அந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதா, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன் ரைட்டா. அப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது இதைத்தான் என்ன சொல்கிறோம், இட் இஸ் கால்டு டிஸ்சார்ஜிங் சொல்கிறோம். அப்போ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் சார்ஜிங் த பேட்டரி, நம்ம மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறோம். அப்போ ஏற்கனவே சார்ஜ் ஆகுதா, அப்போ இது ரிவர்ஸ் ஆகுதா, அதாவது ஆன் டிஸ்சார்ஜிங் ஆன் ரீசார்ஜிங். அப்போ திரும்பி ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணும்போது த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல்னால் வேதியியல் வினைகள் நடக்கின்றன. ரிவர்ஸ்னால் ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறது வந்து என்னது, அது வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷன். அப்போ நம்ம சார்ஜ் பண்ணும்போது அது ரிவர்ஸ் டைரெக்ஷன். அப்போது என்ன சொல்கிறான்னு பாருங்கள், தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இந்த வேதியியல் வினைகள் வந்து ஆர் ரிவர்ஸ். அப்போ சார்ஜ் பண்ணும்போது எகெயின் சார்ஜ் ஆகுறது பேட்டரி, அதான் ரிவர்ஸ் ஆகுறது அப்படிங்கிறான். ஆகவே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மே பி ரிவர்ஸ்டு அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். அப்போ இந்த வேதியியல் வினைகள் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் செய்ய முடியும் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். சில வகைகளில் இதனை செய்ய முடியும்னு சொல்கிறான். எப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா வேதியியல் வினைகளை சில பொருட்களில் செய்ய முடியும், எல்லாத்துலேயும் செய்ய முடியாது. இப்போ வுட் அரிக்கும் போது அது கார்பன் டை ஆக்சைடு அயனாக மாறிடுச்சு, அது வந்து திரும்பி வந்து உனக்கு வுட்டாக கிடைக்குதா, கிடைக்காது. இப்போ பேட்டரியிலேருந்து நீ வந்து என்ன பண்ணுற, டிஸ்சார்ஜ் பண்ணி எனர்ஜி எடுத்து உன் ஃபோனை இயக்குற, பேட்டரி டிஸ் ஆயிடுது, எகெயின் நீ சார்ஜ் பண்ணுற, அப்போ ரிவர்ஸ் பண்ணுற, சார்ஜ் பண்ணுற ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரிவர்ஸ் பண்ணுற, அது முடியும் அப்படின்ற அதான் சொல்கிறான். இதை பெற முடியுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மேபி ரிவர்ஸ், நம்மளால் முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்படி, அண்டர் சூட்டபிள் கண்டிஷன், சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்மளால் செய்ய முடியும். ஹென்ஸ் ஆகவே அவைகள் தே ஆர் குரூப்டு இன்டு 2 கேட்டகரிஸ், இவை 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. சச்சஸ் எவ்வாறாக, ரிவர்சபிள் அண்டு இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ். அப்படின்னா ரிவர்சபிள்னா அதை நம்ம திரும்பி அந்த இதை பெற முடியும் அல்லது திரும்பி பெற முடியாது. ஒன்று கட்டையை எரிச்சிட்டோம், அது கார்பன் டை ஆக்சைடு வாட்டரை மாறிடுச்சு, அது இர்ரிவர்சிபிள். திரும்பி அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வருமா, வராது. அதேமாதிரி பேட்டரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்போ திரும்பி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம், அப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன், ரீசார்ஜ் ஆகுது இல்லையா, அப்போ அது ரியாக்ஷன். அப்போ எது 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது, ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் வினைகள் என்று பிரிக்கப்படுகின்றன. இப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். அப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ்னு சொன்னால் ரிவர்சபிள் ரியாக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன். அப்படின்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன் என்பது ஒரு ரியாக்ஷன், ஒரு வினை. அப்போ இன் விச் அதில் த ப்ராடக்ட்ஸ் கேன் பி கன்வெர்டட் பேக் டு த ரியாக்டன்ஸ். அப்போ ரியாக்டன்ட்டு அண்ட் ப்ராடக்ட், அப்படின்னா ரியாக்டன்ட்னா வினை புரியும் பொருள், அது கிடைக்கும் பொருள். இப்போது தண்ணி வினை புரியுது, ஐஸு கிடைக்குது ரைட்டா. இப்போ தண்ணி ரியாக்டன்ட்டு, ஐஸு ப்ராடக்ட்டு. எகெயின் ஐஸு தண்ணியாக மாறுதுன்னா ஐஸு வந்து ரியாக்டன்ட்டு, தண்ணி வந்து ஐஸ் மெல்ட் ஆகுதா, அப்போ தண்ணி வந்து ரியாக்டன்ட்டு, அப்போ வாட்டரு ப்ராடக்ட், அப்படி மாறுது ரைட்டா. அதான் சொல்கிறான் ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னா, அதாவது ரிவர்சபிள் ரியாக்ஷன் என்பது இஸ் எ ரியாக்ஷன், ஒரு வினை. அதில் இன்விச் அதில் த ப்ராடக்ட்ஸ் கேன் பி, ப்ராடக்ட்னா எதில் 2 ரியாக்டன்ட் வினை புரிஞ்சு ஒரு ப்ராடக்டை கொடுக்குது, அந்த ப்ராடக்ட் எகெயின் ரியாக்டன்ட் ஆகும். அதான் சொல்கிறான் த ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்டட். அப்படின்னா ப்ராடக்டை மாற்றப்படுகிறது, எவ்வாறாக, கன்வெர்டட் பேக் டு த ரியாக்டன்ட். அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டு கன்வெர்டடாக மாற்றப்படுகிறது டு த ரியாக்டன்ட். சேம் ஐஸை வச்சுக்கோங்க, தண்ணி ஐஸாக மாறிடுச்சு, ஐஸ் தானே ப்ராடக்ட்டு, அந்த ப்ராடக்ட்டு கன்வெர்டட் மாற்றப்படுகிறது, அந்த ஐஸ் மாற்றப்படுகிறது, கன்வெர்டட் பேக் டு த ரியாக்டன்ட், கன்வெர்டட் பேக் டு த ரியாக்டண்ட்டாக அந்த ப்ராடக்ட் மாற்றப்படும். தண்ணியாக மாற்றிடுறோமா, தண்ணி ரியாக்டன்ட்டு, அதில் கிடைக்கிது ப்ராடக்ட்டு ஐஸு. அந்த ஐஸை நம்ம எரிக்கும்போது, சூடுபடுத்தும் போது தண்ணியாக மாறுது, அப்போ அந்த ப்ராடக்ட் கேன் பி முடியுது கன்வெர்டடாக மாற்ற முடியும். எப்படி, ரியாக்டண்ட்டாக மாற முடியும். அப்போ தண்ணியாக மாறிச்சு, ரியாக்டண்ட்டாக மாறிடுச்சு, அது ரிவர்சபிள். அதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை டபுள் ஆரோ வித் தர் ஹெட்ஸ் இன் த டைரக்ஷன்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். அப்படின்னா ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் என்பது இஸ் ரெப்ரசன்டட், குறிக்கப்படுகிறது பை த டபுள் ஆரோ. இங்கே பாரு, 2 ஆரோவில் போட்டிருக்கேன், மேலே உள்ள ஆரோ ரைட் சைடு நோக்கி இருக்குது. அப்போ வினை புரியும் போது இது ரைட்லேருந்து, லெஃப்ட்டில் உள்ள தண்ணி, ரைட்டில் உள்ளது ஐஸ்னு வச்சுக்கோ. அப்போ இந்த வழியாக வினை புரியுது, கிடைக்குது. எகெயின் இந்த ரைட்டில் உள்ள ஏபின்றது ஐஸ் வந்து லெஃப்ட்டில் வினை புரிஞ்சு இந்த டைரெக்ஷன் மாற்றி இது கிடைக்க, தண்ணி கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ ரிவர்சபிள் ரியாக்ஷன் இஸ்
இஸ் ரெப்ரசன்டட்னு குறிக்கப்படுகிறது. எப்படி? பை டபுள் ஆரோ. டபுள் ஆர்னா 2 ஆரோக்கள், ஆரோ மார்க்கால் குறிக்கப்படுகிறது. அப்படி அந்த ஆரோக்கள் என்ன இருக்கு? வித் தர் ஹெட்ஸு. ஹெட்னா அதோட தலைகள் இருக்கும். இந்த டைரக்ஷன் அப்படின்னா ஆப்போசிட் டு ஈச் அதர். அதனோட தலைனா அது ஆரோ மார்க் போட்டுக்கான தலைகள் ஒன்றுக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் அப்படிங்கிறான். அதனால் இப்போ வித் தர் ஹெட்ஸ்னால் அது தலைகள் இந்த டைரக்ஷன் திசையில் இருக்கும். ஆப்போசிட் டு ஈச் அதர் அப்படின்னா ஒன்றுக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் அப்படின்றான். அந்த மேலே உள்ள ஆரோவில் வினை பெறும்போது லெஃப்ட் டு ரைட் வரும், கீழே உள்ள ஆரோவில் வினை பெறும்போது ரைட் டு லெஃப்ட் போகும். இதான் ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதான் நான் திரும்பி படிக்கிறேன். ஏ ரிவர்சபிள் ரியாக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் குறிக்கப்படுகிறது பை த டபுள் ஆரோ. அப்போ 2 ஆரோக்களால் குறிக்கப்படுகிறது. அந்த ஆரோக்களில் ஹெட் இருக்கிறது, வித் தர் ஹெட்ஸ், அதனோட தலை இருக்கிறது. அந்த தலை எந்த டைரக்ஷனில் இருக்கிறது? இந்த டைரக்ஷன் ஒரு டைரக்ஷனில் இருக்கிறது. ஆப்போசிட் டு ஈச் அதர், ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் இருக்கிறது என்று சொல்கிறான். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு தஸ் ஆகவே ஏ ரிவர்சபிள் ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரசன்டட் பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். ரிவர்சபிள் ரியாக்ஷன் கீழ்கண்ட ஈக்குவேஷன் மூலமாக நாம் குறிக்கிறோம் என்று சொல்கிறான். இப்போ எக்ஸ்பிளனேஷன் பிற பார்க்கலாம்.